வேண்டும் வரம் கல்யாண மாலை கோவை பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி. எல்லா வயசையும் பற்றி நம்ம பேசியாச்சு. கடைசியாக எதை பேச போகிறோம்? முதுமையை பற்றித்தான் பேச போகின்றோம். கோயம்புத்தூர் தான் ஒரு நல்ல ஊர். அதுக்கான நான் ஒன்றும் சும்மா உங்களை கோயம்புத்தூர் மக்களை உசுப்பேற்றி விடுறதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை. எல்லாரையும் கேட்டாக்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நீங்கள் எங்கே போய் செலவு பண்ணணும் அப்படின்னு பாம்பேயில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் அவர்கள் தமிழர்களாகவோ இல்லை சவுத் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய முதல் சாய்ஸ் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் தான். ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று, இதனுடைய சீதோஷ்ண நிலை இப்போ கொஞ்சம் மாறி போயிடுறதுக்கு, வெயில் ஜாஸ்தி அடிக்கிறது இருந்தாலுமே ஸ்டில் சென்னையெல்லாம் விட பெட்டராக இருக்குது. இன்னொன்று, இந்த ஊரின் மக்கள் ஒரு மரியாதை தெரிந்த மக்கள். இவங்க வயசானவங்களை என்ன பெருசு இங்கே வந்துட்ட அப்படின்னு கேட்க மாட்டாங்க, மரியாதையாக நடத்துவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் ஆசைப்படுறது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் எல்லா கம்பெனிஸும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே தேர்ந்தெடுத்து கோயம்புத்தூருக்கு தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. கோயம்புத்தூரில் வயதானவர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் இங்கே பேசுவது தான் சரி. அதனால் கோயம்புத்தூரில் எந்த பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இல்லை, நாம் பேசுவது உலக மக்களுக்காக பேசி கொண்டிருக்கிறோம். முதுமையை பற்றி பேச போகிறோம். என்ன வேணும் முதுமையில்? வெளிநாடுகளில் வாழறவங்களுக்கு வேறு வழி கிடையாது. பெற்றோர்களை ஒரு நல்ல ஹோமில் சேர்க்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல இடத்துல அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆனால் இந்தியாவில் இந்த நாட்டிலேயே இந்த ஊர்லேயே வாழறவங்களும் அந்த பெற்றோர்களை பல நேரங்களில் இல்லை சில நேரங்களில் பாதுகாப்பாக வச்சுக்க முடியல. பெரியவர்களுக்கு மீதான வன்முறை பெருசாக இருக்குது. அவங்கள சொத்தை அபகரிச்சுட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறது, இது மாதிரி சில பல விஷயங்களை நாம் கேள்விப்படுறோம். அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய 20-30 ஆண்டுகள் இல்லை ஒரு 10 ஆண்டுகளை நிம்மதியாக கழிக்கணும்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நாங்கள் யோசித்த பொழுது அக்கறை அப்படிங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த அக்கறைக்குள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பேசுவதற்காக திரு கலியமூர்த்தி டிபிஎஸ் அவர்களை, ஃபார்மர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவரை அன்போடு மேடை கழிக்கின்றேன். ரொம்ப மிடுக்கானவர். பொதுவாக போலீஸ்காரங்களை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னா விரைப்பாக பேசுவாங்கன்னுவாங்க. ஆனால் அவர் ரொம்ப விவரமாக பேசக்கூடியவர், நிறைய மேடைகளை கண்டவர். அவருடைய பேச்சுக்கள்லாம் சில பாடத்திட்டத்தில் சிலபஸில் கூட இடம்பெற்றிருக்கிற அளவு மிகச்சிறப்பான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். இன்னைக்கு காலம்பரை என்கிட்ட ஒரு அமேசிங்கான ஒரு நியூஸ் சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் எத்தனை மேடைகளுக்கு போகிறார், என்ன கருத்துக்களை சொல்கிறாருங்கிறத பதிய வச்சுட்டே இருக்காரு. ஜனவரி தொடங்கி இந்த வருடத்திற்குள் அவர் பேச போகும் மேடை 100வது மேடை. மிகச்சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர், இளைஞர்களை நல்லபடியாக வழிகாட்டக்கூடியவர். அப்படி மிகச்சிறப்பாக பேசக்கூடிய கலியமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் வாழ்த்துக்களோடு. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி. அப்படி நல்லதொரு வீணையாக இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கை பாதையை திருமணத்தின் மூலமாக மாற்றி காட்ட முடியும் என்று நிரூபித்து இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு முதுமை அக்கறை. கூட்டு குடும்பம் என்ற மரம் செழித்தோங்கிய காலத்திலே முதுமை என்பது ஒரு வரமாக பார்க்கப்பட்டது. காரணம், வீட்டிலே இருக்கின்ற முதியவர்களை அனுபவ சுரங்கமாகவும் அறிவு பெட்டகமாகவும் பாசத்தினுடைய இருப்பிடமாகவும் நேசத்தினுடைய பிறப்பிடமாகவும் பார்த்த காலம் ஒன்று உண்டு. அது முதியவர்களினுடைய பொற்காலம். இன்று 2 தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட இடைவெளியின் காரணமாக, கலாச்சார சீரழிவின் காரணமாக வீட்டிலே சுமைதாங்கியாக இருந்த முதியவர்களை சுமையாக பார்க்கின்ற நிலை அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ஹெல்ப் ஏஜ் இந்தியா என்ற ஒரு அமைப்பு சமீபத்திலே ஒரு ஆய்வு நடத்தியது. 50% அதிகமான முதியவர்கள் மோசமான சொற்களாலும் வன்முறையாலும் அவமரியாதையாலும் கூனி குறுகி போய் மீதமுள்ள நாட்களை எப்படி நடத்துவது, எப்படி கடத்துவது என்று ஒரு கலக்கத்திலே இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. நாம் முதியவர்களை
மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் நாம் சொன்னோமேயானால் நிச்சயமாக அது ஒரு மாயையாகத்தான் இருக்கும். காரணம் உண்டு அதற்கு. காவல்துறையினுடைய பதிவேடுகளை பார்த்தீர்களே ஆனால், பெற்ற தாயை அழைத்து கொண்டு போய் தாயிடம் இருப்பதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு அனாதை இல்லத்திலே விட்டுவிட்டு வருகிறான் ஒன்று. தந்தையிடம் இருக்கின்ற சொத்தை அடித்து பிடுங்கிக் கொண்டு தந்தையை நிற்கதியாக விட்டு விடுகின்றான். ஒரு 50% பற்றி நான் பேசவில்லை. எந்த 50%-லே குறைகள் நடக்கிறதோ அதையே இந்த இடத்திலே, இந்த மேடையில் எடுத்து கூற விரும்புகின்றேன், அதை தடுக்கும் நோக்கமாக. ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய மேடை என்பதை நான் அறிவேன். பெற்ற தந்தையையும் தாயையும் சொத்துக்காக விஷம் வைத்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு நாளும் நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன செய்வது என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். முதுமையை நன்றாக வாழுவதற்கு அவர்களுக்கு அவசியமாக தேவையானது பணபலமா, உடல் நலமா, உறவுகளா? இந்த 3 முக்கிய காரணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். ஏன் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், 5 அறிவுள்ள விலங்குகள் கூட தன்னுடைய இனத்தை உணவுக்காகவோ உடைக்காகவோ ஒரு மானோ ஒரு சிங்கத்தை ஒரு சிங்கமோ கொலை செய்வதில்லை. ஆனால் 6 அறிவுள்ள மனிதன் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் தான் பெற்று வளர்த்த தன்னுடைய பிள்ளைகள் அவர்களே தன்னுடைய பெற்றோர்களை கொலை செய்கின்றார்கள் என்பது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயமாக இருக்கிறது என்றதனால் இந்த கணக்கெடுப்பு நடத்தினார். முதியோர் இல்லத்தில் போய் இருக்கிறவங்களை கேட்டால் உடல் நலம் நல்லா இருக்கு, நல்ல வசதி இருக்கு, உறவுகள் இல்லையே, என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நோய்க்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நோயாளிகளை போய் கேட்டால் என்ன இருந்து என்னங்க பிரயோஜனம்? உடம்பு நல்லா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சரி, இது 2 நல்லா இருக்கு. மற்றவர்களை போய் கேட்டால் அவர்கள் சொல்லுவது உறவுகள் என்பதே இல்லை. பொருள் இருக்கு, உடல் நலம் இருக்கு. இப்படி ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இல்லையோ அதையே சொல்லுகின்றார்கள். ஏழையா இருக்கிறவன் பணம் இல்லைங்கிறான், நோயாளி இருக்கிறவன் உடல்நலம் இல்லைங்கிறான், முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க உறவுகள் இல்லைங்கிறாங்க. உள்ளபடியே நல்ல ஒரு முதுமைக்கு எது தேவை என்று பார்த்தால் பணபலமும் தேவை, உடல் நலமும் தேவை, உறவுகளும் தேவை. இதையெல்லாம் வாய்க்க பெற்றவர்கள் மிக குறைவானவர்களே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. ஏன் இதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால், கேள்வி எழுப்பியதிலே பெரும்பாலானவர்கள் பணபலம் இருந்தால் நாம் வேலைக்கு ஆட்களை வைத்துக் கொள்ளலாம், நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் என்று நிறைய பேர் முதுமையிலே பணம் இல்லாததைத்தான் குறையாக சொன்னார்கள். பணம் இருந்தால் மிகவும் நன்றாக வாழலாம் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய மூலமாக அமைந்தது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அது இல்லாதனால ஏன் கஷ்டப்படுறாங்க? நம்முடைய சமுதாய கூட்டமைப்பு, நம்ம சமூக கட்டமைப்பு, நம்முடைய சிந்தனை தன் பிள்ளை மீது பாசத்தை வைத்திருக்கின்ற காரணத்தினால், உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். தன் பிள்ளையை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். அவனுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் அவனுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைக்கின்ற இந்த பெற்றோர்கள், நம்ம பிள்ளை நம்மளை கைவிட்டுருவானா என்ற ஒரு நினைப்பிலேயே தன்னிடம் இருப்பது அத்துணையும் அவனுக்காக இழந்து விடுகின்றார்கள். அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருந்த காலகட்டத்திலே அது வேறு. இன்று பொருள் சார்ந்த வாழ்க்கையாக போய்விட்ட காலத்திலே பணமா பாசமா என்றால், இளைய சமுதாயத்திலே பணத்திற்கு முன்னால் பாசமும் அன்பும் கடலில் கரைத்த பெருங்காயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே உங்களை நீங்கள் தான் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 50 வயதிலிருந்தே சிறிது சிறிதாக பணத்தை சேர்த்து அதை பணமாக, சொத்தாக அல்ல, காரணத்தை பதிவு செய்கின்றேன், பணமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பொருள் பலம் இருக்கும். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. வள்ளுவன். பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முதியவர்கள், இங்கே நிறைய பேர் முதியவர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் 65 வயதை கடந்தவர்கள். 2 பேரும் மிகப்பெரிய நட்பு. ஒருத்தர் பார்த்துக்கிட்டதில் நட்புக்கு உதாரணமாக சொன்ன இந்த பாடலிலே மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது. கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக பிசிராந்தையார் வருகின்றார். 65 வயசானவனும் ரொம்ப முடி நிறைச்சி வயசானவராக இருப்பார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க.
அவர் அங்கேருந்து வர்றாரு. பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்குறாங்க, என்னங்க ஒரு முடி கூட நரைக்கல, நீங்கள் 2 பேரும் நட்பு 65 ஆண்டு கால நட்புன்னொன்னு அவர் சொல்கிறாரு, யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாங்கு ஆகுதிர் என்று வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், எம் இளையர் யான் கண்டோர் என் வேந்தன் அல்லவை செய்யான் ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரேன்னாரு. அதுக்கு என்ன பொருள்னா, மாட்சிமை பொருந்திய என்னுடைய மனைவியோட நான் சொல்கிறத கேட்டு என்னை மதித்து கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற உரிமையோடு என்னோட பாசத்தோடு இருக்கிற மக்கள், என் ஊரில் இருக்கிற மற்ற எல்லாருமே முதியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களை வணங்கி வாழ்கின்ற சமுதாயம் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களாக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய முடியல ஒன்று கூட நரைக்கல. அதுதானே காரணம் ஒழிய வேற யாரும் இல்லை. இப்போ நம்ம முடி நரைக்கிறத விடுங்க, பாதி பேர் தலையில் முடியே இல்லாமல் சுற்றுறோமே, அப்படின்னா இந்த சமுதாயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். இப்படிப்பட்ட இந்த முதியவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றோமே, ஏன் பார்த்து கொள்ள வேண்டும்? ரஷ்யாவில் லெனின்கிராட் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகத்தில் உள்ள நுழைஞ்சோன்னா மிகப்பெரிய ஓவியம் இருக்கும். அந்த ஓவியம் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய சிறைச்சாலை, அதற்குள்ளே ஒரு சிறிய அறை, கைதிகளை அடைக்கின்ற அறை, உள்ளே எலும்பும் தோலுமாக 65 வயதை கடந்த முதியவர் நாற்காலியிலே சரிந்து கிடப்பார். ஒரு அசைவு கூட இருக்காது. அவருக்கு முன்னால் ஒரு அழகிய பெண் தன்னுடைய முதுகு பக்கம் சிறை கம்பிகளுக்கு தெரிவதைப் போல, பாராக்காவலர்கள் வந்தால் முதுகு பக்கம் தெரிகிற மாதிரி நின்றுட்டு அந்த முதியவரினுடைய முகத்திற்கு நேராக தன்னுடைய மார்பகங்களை வைத்துக்கொண்டு கையை அவருடைய வாயிலே வைப்பதைப் போல அந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கும். இதை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம். காரணத்தை கேட்டால் கலங்கி போவீர்கள். 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது ஜெர்மானிய நாஜி படையினர் ரஷ்யர்களை கைதிகளாக அழைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கான கைதிகளை பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். வெஞ்சிறையிலே அடைத்து உணவு கொடுக்காமல், கம்பளி கொடுக்காமல் அத்தனை பேரும் இறந்து போகட்டும் இயற்கையாக என்று விட்டுவிட்டார்கள். இப்படி விட்டுவிட்ட சூழ்நிலையிலே நூற்றுக்கணக்கான பேர் தினம் தினம் சுருண்டு விழுந்து இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இறக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு கைதி மட்டும் இறக்காமல் இருக்கின்றார். என்னென்னவோ கண்டுபிடித்து பார்க்கின்றார்கள். யாரும் கைதிகளை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது, இரத்த உறவுகளை தவிர. இரத்த உறவுகள் உள்ளே போகும்போது கடுமையான சோதனை, எதையும் கொண்டு செல்ல முடியாது. மகளும் மகனும் சென்று பார்க்கலாம், இவருக்கு மனைவி இல்லை. ஆனால் அவருடைய மகள் மட்டும் தினம் சென்று பார்த்து விட்டு வருகின்றார். இதற்கு இடையிலே ஜெர்மனி ரஷ்யாவிடம் சரணடைந்து விட்ட காரணத்தினால் அத்துணை கைதிகளும் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இந்த சிறையிலே ஒருவர் கூட இல்லை இவரை தவிர. இவர் விடுதலை ஆகிறார். இவர் மட்டும் எப்படி பிழைத்திருக்கிறார் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. அப்பொழுதுதான் தெரிய வருகிறது, தன் தந்தையின் மீது உள்ள பாசத்தினால், நாட்டின் மீது உள்ள பாசத்தினால் அவருடைய மகள் மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தினால் தான் பெற்ற குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை கொடுக்காமல் சேர்த்து வைத்து ஒவ்வொரு நாளும் சுத்தமாக கையில் ஒன்றுமே இல்லாமல் சிறைக்குள்ளே போய் தன்னுடைய தாய்ப்பாலை கையிலே பிடித்து அவர் வேண்டாம் என்று தடுத்து தள்ள தள்ள அந்த வாயிலே ஊற்றி அவர் பிழைப்பதற்கு காரணம் தாய்ப்பால் தான் என்றதனால் தாய்ப்பாலால் தந்தையை காப்பாற்றிய மகள் என்று அந்த நாடே கொண்டாடி முதியவர்களை எப்படி இளையவர்கள் புத்திசாலித்தனமாக உயிர் போகாமல் ஒரு படையிலே தளபதியாக இருந்தவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காலம் உண்டு. சமீபத்திலே சவுதி அரேபியிலே ரியாத் என்ற நகரத்திலே உரையாற்றிவிட்டு நான் பார்த்த நிகழ்வு. விமான நிலையத்திற்கு வந்து உட்கார்ந்திருக்கின்றேன். இன்று இரண்டு இளைஞர்கள் வருகிறார்கள், மதுரையைச் சேர்ந்தவர்கள். என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க முன்னாடி ரோவில் உட்காந்தாங்க, நான் பின்னாடி ரோவில் உட்காந்தேன். ஒரு பையன் இன்னொருத்தன்ட்ட கேட்குறான், என்னடா 4 வருஷமாக இந்த வேகாத வெயிலில் இந்த பாலைவனத்தில் படாத பாடுபட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்ட போல இருக்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம் இன்னும் ஆகலடா அப்படின்னு சொல்கிறான். நான் பின்னால் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். அவன் சொல்கிறான், ஆமாண்டா கல்யாணத்துக்கு தான் போகிறேன், இது வரைக்கும் சேர்த்த பணத்தெல்லாம் அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டேன், கல்யாண வேலையை பார்க்க சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் நகை போடணும்னு கேட்டாங்களாம். ஷேக்குங்கிறான், ஷேக்குக்கிட்ட பணம் கேட்டேன், 2 லட்ச ரூபா லோனாக கொடுத்துருக்குறாரு. தங்கைக்கு வேண்டிய நகைகள், அப்பாவுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு வாட்ச் எல்லாம் வாங்கிட்டேன்டா.
டேய் உனக்கு என்னடா வாங்கின அப்படின்னு அவன் கேட்குறான். ஏய் என்னடா கேட்குற நீ, இங்கே விலை அதிகம்ல, எனக்கு அங்கே போய் பார்த்துக்கலாம்டா, கல்யாணமே நம்ம கல்யாணம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டு எந்திரிச்சு போகும்போது முதுகில் தட்டினா அவன் பேசுனதை நான் கேட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இதை விட பெரிய நிகழ்வு என்னென்னா, இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றார்களே என்று மிகப்பெரிய மகிழ்வோடு விமானத்தில் ஏறுகின்றேன். சென்னையில் வந்து விமானம் இறங்குது. ஒரு முதியவர், அவங்க அப்பா, தங்கை, தம்பி இவனை அழைக்க வந்திருக்கிறார்கள். லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் போகிறேன். அந்த அப்பா போய் அப்படியே கட்டி பிடிக்கிறான். அவங்க அப்பா இவனை 2 வருஷம் கழிச்சு பார்க்குறாரு. என்னப்பா 2 வருஷம் வராமல் இருந்துட்டியே, கருத்து இழைச்சி போயிட்டியேடா. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். தங்கை ஓடி வந்து அவனுடைய காலை கட்டி கொண்டு கண்ணீர் விடுகின்றாள். இது ரெண்டையும் பார்த்தோன்னா பக்கத்தில் தம்பி நின்றுட்டு இருக்கான், அவனும் அழுதுட்டு இருக்கான். இவன் கண்ணில் தண்ணி வருது. அவன் திரும்பி அந்த ஃப்ரெண்டு வந்தாலும் அவன் அப்படி திரும்பி பார்க்குறான் அந்த கண்ணீரோட. அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு. நான் உடனே அந்த முதியவர்கிட்ட போய், உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அப்படி தட்டினேன். அவருக்கு என்ன தெரியாது, இப்படி பார்த்தாரு. இவனுக்கு என்ன தெரியும் இல்லையா, ஐயா உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்சவங்க ஐயா. ஏன் தெரியுமா ஐயா, சின்ன வயசுல எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க எங்களை விட்டுட்டு, எங்கள் அப்பா கல்யாணமே பண்ணிக்கலையா, படாத பாடுபட்டு முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் எங்களை வளர்த்தார். சொத்தெல்லாம் விற்று என்ன சவுதி அரேபியா காமிச்சார் சார். நான் எத்தனை வருஷம் வேணாலும் அங்கே வேலை பார்த்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் சார். இப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நான் ஒரு மருத்துவமனை நடத்துகிறேன் கிராமத்தில். மருத்துவ மேற்படிப்பு படித்த என்னுடைய பிள்ளைகள் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஒரு முதியவரை அழைத்து கொண்டு 2 பேர், கணவனும் மனைவியுமா, அண்ணன் தம்பி 2 பேருடைய ஒய்ஃப் வர்றாங்க. பார்த்த நிகழ்வு. வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போவேன். டிவியில் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும், வெளியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டு பார்க்குறது என்னுடைய பழக்கம். பார்த்தா நடந்த சம்பவத்தை அப்படியே பதிவு செய்கின்றேன். அவருக்கு திடீர்னு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் ஆகி அண்ணன் தம்பி 2 பேர் அழைச்சிட்டு வர்றாங்க. 2 பேருடைய மனைவியும் கூட வர்றாங்க. 2 டாக்டர் பார்க்குறாங்க. 2 டாக்டரும் பார்க்கும்போது இவர் சென்னைக்கு அழைச்சிட்டு போனாக்க ஆப்ரேஷன் பண்ணணும், இதயத்தில் வந்து கோளாறு இருக்குது, காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறார். ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுலேயே மயக்கமாக வந்தவர் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துட்டார். ஸ்க்ரீன் இருக்குது, வெளியில் கதவு திறந்துருக்கு, பேசிகிட்டு இருக்காங்க. பெரியவன் சொல்கிறான், இவர் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவுமோ அது மாதிரி 100 பங்கு சொத்தை சம்பாதிச்ச பெரியவர் அவருடைய உழைப்பால். அவன் ஒய்ஃபை பார்க்குறான். அவன் ஒய்ஃப் பார்வையாலே உணர்த்துறா, என்ன பணம் கொடுக்க முடியாதுன்னு, எல்லாம் சொத்தாக வச்சுருக்கிறாரு. அப்போது இனிமேல் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்ன சார் பண்ண போகிறோம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் சார், ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க சார். இவர் சின்னவனோட ஒய்ஃப் சின்னவனை அழைச்சிட்டு போய், அண்ணனுக்கு தெரியுது எங்கே எழுதி வச்சிருக்காரு உயில்னு, நமக்கு இன்னும் தெரியல, என்ன எழுதியிருக்காருன்னு தெரியல, டாக்டரை விட்டு கேட்க சொல்லுங்க. டாக்டர் கடுப்பாயி, இது என்ன கோர்ட்டுன்னு நினச்சியா, போமா அப்படின்ட்டு போயிட்டார். 2 நாளில் நான் அப்புறமா வந்து உங்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு அப்போலோவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன அந்த முதியவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அதில் அவர் கடிதத்தில் எழுதியிருக்கார். என்ன எழுதினார் தெரியுமா, இந்த பிள்ளைகளுக்காக என் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தேன், என்னுடைய மனைவியும் அதே போல ஒரு அர்ப்பணிப்பில் இறந்து போனாள், ஆனால் நான் சிறிது கூட எதிர்பார்க்கவில்லை, நான் சம்பாதித்த பணத்தை எனக்காக செலவு செய்து என்னை காப்பாற்றுவார்கள் என்று நான் நினைத்தேன், ஆனால் அதற்கு மாறாக இனிமே இவர் இருந்து என்ன ஆக போகுதுன்னு என் மகன் எப்போ சொல்லிட்டானோ அது என்னுடைய தலையிலே இடியாக இறங்கியது, இனிமேல் நான் வாழ்ந்து பயனில்லை என்று தன்னை மாய்த்து கொண்டார். இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர் சூசைடில் நோட் எடுத்து படித்தது. இப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கத்தானே செய்கின்றார்கள். இது 2ல் நீங்கள் 2ஐயும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த முதியவர்களை நாம் ஏன் பார்க்க வேண்டும்? அந்த முதியவர்கள் யார்? தாய், தந்தை, அவர்கள் தானே முதியவர்கள். நாளை தாத்தா பாட்டி அவங்க தானே. இந்த தாய் யார்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். ஏன் தெரியுமா அப்படி சொன்னார்? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு பிடித்ததை வெறுத்து உனக்கு பிடித்ததை உண்டு பொத்தி பொத்தி உன்னை பெற்றெடுத்து, பெற்றெடுப்பதற்கு முன்னாலே நீ வயிற்றில் இருக்கும் போதே நீ நன்றாக வர வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிய ஒரே ஜீவன் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தானடா என்கிறார். அதற்காக தாய் மீது, அந்த முதுமை தாய் மீது நீ அக்கறை கொள்ள வேண்டும்.
பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிக்காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை பெரியவர்களும் இளைஞர்களும் முதியவர்களாக போகிறவர்களும் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். குருத்தோலை பருத்தோலை ஆகும், பருத்தோலை ஒரு நாளும் குருத்தோலை ஆகாது. இன்றைய இளைஞர்கள் நாளைய முதியவர்கள். இந்தியா வேகமாக முதுமையடைந்து கொண்டிருக்கிறது என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தாய் இப்படி, தந்தையார் ஏன் தந்தையை பார்த்துக்கணும்? 168 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் 30,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்தது நண்பர்களே. 6 மாதத்திற்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம். திடீர்னு ஒரு சத்தம், புகை மண்டலம், மரண ஓலம், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. காக்பிட்லேருந்து வெளியில் வந்து சொல்கிறாரு, நம்ம மத்திய தரை கடலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம், கீழே விழுவ போகிறோம், லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க எல்லாரும். அதுக்கப்புறம் எவனா பேசுவானா? மயான அமைதி. 10,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. கோ பைலட் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறான் ஆன் பண்ணிடலான்ட்டு. திடீர்னு லைட் எரியுது, 5,000 அடி வந்துருச்சு. 2 பேரும் உட்காந்து போய் ட்ரை பண்ணுறான். விமானத்தில் என்ஜின் ஆன் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மேலே ஏற்றி காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். பக்கத்தில் எமர்ஜென்சி லேண்டிங்கில் இறக்குறான். எல்லா நாட்டு பயணிகளும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தட்டையும் கடைசி இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியாக என்ன நினைத்தீர்கள் என்று வழக்கம் போல கேட்கின்றார்கள். ஆளுக்கு ஒன்று சொல்கிறான், நாட்டை சொல்கிறான், மனைவியை சொல்கிறான், பேங்க் பேலன்ஸ் சொல்கிறான், அனுபவிக்காமல் போகிறேன்னு. என்ன, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு இறக்கப் போகிறோமே என்று அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு வைக்கிறார். அதனால் அந்த தந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதோடு மட்டுமல்ல, இது ஒரு புறம் இருந்து விட்டு போகட்டும். முதுமையை எப்படி எதிர்கொள்வது? வாழ்ந்த காலங்களை விட வாழப்போகின்ற காலங்கள் மிகவும் குறைவு. அதனால இன்னும் ரொம்ப சிக்கனெல்லாம் தேவையில்லை. பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு நமக்கு இறப்பு வராது என்று நாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வரும். முதுமையும் நோயும் இறப்பும் கண்டிப்பாக வரும். இந்த நேரத்தில் இறக்கும் போது பேங்க்ல பேலன்ஸ் வச்சுட்டு இறந்தீங்கன்னா, வாழும்போது ஓவர் டைம் ஆனதா செஞ்சதா போயிடக்கூடாது. உங்களுடைய மனைவியோடு பயணப்படுங்கள். எந்த இடத்தையெல்லாம் பார்க்க வேண்டுமோ பாருங்கள். சக்சஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் எ ஜேர்னி. ஹாப்பினஸ் டு பி ஃபவுண்ட் அலாங் த வே, நாட் இன் தி எண்ட் ஆஃப் த ரோடு, ஃபார் தென் த ஜேர்னி வில் பி ஓவர். அதனால சொத்து இருந்துச்சுன்னா எதை நீங்கள் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க, எதை மனைவிக்கு வைக்கணுமோ பணமாக வைங்க. சொத்து இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்து விடுங்கள். எல்லாமே என்னுடைய இறப்புக்கு பிறகுதான் என்று சொன்னால் நீங்கள் எப்போது இறப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் நாட்களை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதுமையை எதிர்கொண்டவர்களில் முக்கியமானவர்களை குறிப்பிடுகின்றேன், கேளுங்கள். உலகமே பாராட்டிய உயர்நீதிமன்ற தீர்ப்பை எழுதிய போது நீதிபதி ஹோம்ஸுக்கு வயது 90. உலகமே பாராட்டுகின்ற பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலை எழுதிய போது வேதநாயகம் பிள்ளையினுடைய வயது 85. அதோடு மட்டுமல்ல, இதோ எரிகிறதை பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 80 வயதிலும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார். 4வது தலைமுறையுடன் வாழுகின்றேன் என்று, என்னுடைய வேலையை நானே பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று சொன்ன சுடலைமுத்து கோனாரினுடைய வயது 100. தஞ்சை மாவட்டத்திலே ஒரு குக்கிராமத்திலே தன்னுடைய வேலையை தானே பார்த்து கொண்டு மாங்காய் முதல் தேங்காய் வரை தோட்டத்திலே, வீட்டு தோட்டத்திலே விவசாயம் செய்து படித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு வயது 93. அவர் வேறு யாரும் அல்ல, வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிந்த இரத்தத்தை காசாக்கி என்னை படிக்க வைத்த என்னுடைய ஏழை தாய். 83 வயதிலே அப்துல் கலாம் அவர்கள் என்ன செய்தார்? மாணவர்களிடம், இளைஞர்களிடமும் பெரியவர்களிடமும் கடைசி வரை பேசி பேசி மேடையிலே இறந்தே போனார். இவர்கள் அத்துணை பேரும் முதியவர்கள். பெரும்பாலான சாதனைகள் முதுமையின் சாதனைகளே. எனவே யாரெல்லாம் வாழ்க்கையிலே பிடிப்பில்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் வாழ யோசிப்பவர்கள். 60 வயதிற்கு பிறகும் ஓய்விற்கு பிறகும் உற்சாகமாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் புதிய பரிமாணங்களை, புதிய புதிய சிந்தனைகளை உண்டாக்கி கொண்டு தொடர்ந்து உழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்வை நேசிப்பவர்கள். நண்பர்களே, நேசிப்பவர்களிடமே நெருக்கம் காட்டுகிறது வாழ்க்கை. முதுமை என்பது ஒரு வரம், அது சாபம் அல்ல. 65 வயதிலே நான் இந்த வருடத்தில் மட்டும் இது 100வது கூட்டமாக தினம் தினம் 2000 மக்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் திரும்பி தர வேண்டியது நிறைய இருக்கிறது. அப்படி சமூகம் சார்ந்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த கல்யாண மாலை எப்படி வளர்கிறதோ, what we have done for ourselves will die with us and what we have done for others will remain and is immortal. அதனால ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் நத்தமக்கு வாய்த்தது ஈத்து ஒரு பிறவி மதித்திடும் என்பர் அப்பர் தேவாரத்தில். அந்த மாதிரி மதித்து தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயம்பம் பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம் வயசாயிடுச்சு சாப்பிட்டோம் இருந்தோம் என்னடா வாழ்க்கை இதை செத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை கிடைக்கல. இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.